அடை தோசை எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. 1 உலக்கு சாப்பாட்டு அரிசி, 1 உலக்கு பச்சரிசி, பாசிப்பருப்பு 1/2 உலக்கு, உளுந்து, துவரம்பருப்பு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு 1 உலக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் நல்லா 5 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், அதை விட கம்மியாக சோம்பு, நான் 3 மிளகா போட்டிருக்கேன், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாம். 2 பட்டை, இதையும் க்ளோஸ் பண்ணி நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. ஏன் நம்ம ஊற வைக்கிறோன்னா அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போது நம்ம ஊற வச்சதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. பருப்பையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஊறியிருக்கு. நீங்கள் மிக்சியில் போட்டும் அரைச்சிக்கலாம். நான் சின்ன கிரைண்டர்னால அதில் போட்டு அரைச்சிக்கிறேன். முதல்ல நம்ம மிளகா, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. மிளகா 1-2 அரைப்பட்டிருக்கும். அப்போது ஊற வச்ச பருப்பு கடலையெல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமலும் ரொம்ப கொரகொரப்புன்னு இல்லாமலும் நார்மல் ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு நைஸாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நைஸாக அரைச்சி கூட சாப்பிட்லாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் லைட்டாக போட்டு அரைச்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவைன்னா துருவின தேங்காயும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மாவு. இந்த மாவை உடனே சுட்டு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா புளிக்க வச்சு கூட சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க மாவு எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. தேவைப்படுற மாவை எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மீத மாவை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் தோசை சுட தேவையான மாவை மட்டும் இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து வெட்டிக்கிறேன். வெங்காயம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடாமல் நார்மல் ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க. இந்த அடை தோசை மாவு நார்மல் தோசை மாதிரி நமக்கு சுட வராது, கொஞ்சம் தின்னாக தான் சுட வரும். நான் கொடுத்துருக்க எல்லா பருப்பும் போடணுன்றது தேவையில்லை. உங்கள் வீட்டில் என்னென்ன பருப்பு இருக்கோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தோசைக்கல்லில் வெங்காயத்தை தடவிக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் அது தேவையில்லை. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச அடை தோசை மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க. தோசை இழுக்கும் போது பையை இழுங்க, இல்லைன்னா பிஞ்சிடும் தோசை. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வைங்க, அப்போ தான் வேகும், இல்லைன்னா வேகாது. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா எடுக்க வராது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அடை தோசை. கண்டிப்பாக இந்த அடை தோசை எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.